இருக்கு. சரியா? பேய் பிசாசு நம்பிட்டு இருந்தீங்களா? யூஸ்வலா பேய்லாம் எப்போ வரும்? 12 மணிக்கு. நீ வேணா நீ நைட்டு 12 மணிக்கு மூஞ்சி இந்த மாதிரி பேய் வராது. யாராச்சும் பாக்குறாங்கன்னு பார்த்தா கிடையாது. சரியா? ஏன்னா எல்லாரும் தூங்குறதுக்கு 12 மணி ஆகுது. எல்லாம் செல்ல பார்த்து மூஞ்சிட்டு இருக்காங்க. அதனால யாருமே ராத்திரில பேய் வருன்றது நம்புறது இல்லை. கரெக்டு தானே? கரெக்டாப்பா? எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இதுதான். முன்னாடிலாம் இப்படி நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெருவில் நடந்து போறீங்கன்னா தெருவில் நாடகம் ஓடுற சவுண்டு, டிவி ஓடுற சவுண்ட்லாம் கேட்கும் ரோட்ல போனா. ஞாபகம் இருக்கா? ஆனா இப்பெல்லாம் பாக்குறேன் கேட்டா கேட்காது. எங்கேயாச்சும் கவனிச்சிங்களா? கரெக்டா? யாரும் டிவியே பாக்குறது இல்லை. எல்லாம் என்ன பண்றாங்க? செல்லுதான் பாக்குறாங்க. சரியா? அதனால அதே மாதிரி நீங்க வேணா பஸ்ல பாருங்களேன். முன்னாடி பஸ்ல போனா தூங்கிட்டு போவாங்க, புக்கெல்லாம் படிச்சுட்டு போவாங்க. இன்னைக்கு பாருங்க பஸ்ல போனா 100 பேர் போனா 99 பேர் என்ன பண்றாங்க? செல்லு பார்த்துட்டு போறாங்க, மீது ஒருத்தர் தூங்கிட்டு போறாங்க. இந்த அறிவியல் நம்மளோட பழக்க வழக்கத்தையே மாத்திருச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்ச் தனியா கட்டணும், பேஜர்னு ஒன்று இருந்துச்சு. சரியா? வீட்டுல அலாரம் டைம் பீஸ் இன்னொன்று இருக்கும். 6 மணிக்கு அந்த முள்ள திருப்பி வைப்பாங்க, அலாரம் அடிக்கும். சரியா? இன்னைக்கு அலாரம் கிடையாது, கேமரான்னு ஒரு பொருள் கிடையாது. சரியா? எல்லாமே எதுக்குள்ள வந்து போச்சு? செல்லுக்குள்ள வந்து போச்சு. ஸோ அறிவியல் நாளுக்கு நாள் வளருது. நம்மளும் என்ன பண்றோம்? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாத்திக்கிறோம்.